கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது டிஸ்பென்சேஷனல் ஸ்டடி, அதாவது காலங்களை மையமாக வைத்து படிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைய தீர்க்க தரிசன பாஷையில் பேசியிருக்கார், அதை குறித்து வாசிக்கிறது. அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா டைப் அண்ட் ஆன்டி டைப், நிழலும் பொருளும். இப்போ நம்ம இந்த ஒரு வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், பழைய ஏற்பாட்டு காலத்துக்கும் புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நிறைய நிழல் பொருளை குறித்து நம்ம இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஏன் இந்த சப்ஜெக்டை பார்க்கணும் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கிறிஸ்தவர்களாகி நம்ம அதிகமாக எதைத்தான் படிக்கிறோம் தெரியுங்களா, புதிய ஏற்பாடு மட்டும்தான் படிப்போம். பழைய ஏற்பாட்டில் மீறி போனால் சங்கீதம், நீதிமொழிகள் இதான் படிப்போம். அப்புறம் சண்டே கிளாஸ்லலாம் சொல்லிக் கொடுக்கும்போது சில சரித்திரங்கள், மோசேனுடைய சரித்திரம், யோசேப்பினுடைய சரித்திரம், அப்புறம் ஆதாம், இந்த மாதிரி சிலதெல்லாம் அப்படியே தொட்டுட்டு போயிடுவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சரித்திரங்கள்னு அதிகமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறதுனால அநேகம் பேருக்கு இதை அதிக வாசிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வசனங்கள், அவருடைய அற்புதம், அவருடைய போதகங்கள், அதை குறித்து படித்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான். ஆனால் ஆக்சுவலாக நமக்கு பைபிள் அப்படின்னு சொல்லப்பட்டது புதிய ஏற்பாடு மட்டுமல்ல இல்லையா, பழைய ஏற்பாடு சேர்ந்து தானே பைபிள், டோட்டலாக 66 புஸ்தகம். இப்போது இதை ரெண்டையும் நம்ம படிக்கணுமா, இல்லை புதிய ஏற்பாடு மட்டும் படித்தா போதுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே வரும்போது அதற்கு நமக்கு தேவன் ஒரு வசனத்தில் கைட் பண்ணுறார் பாருங்க. வாசிக்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும் படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. முன்னாடி எழுதியிருக்கிற எல்லாமே நமக்கு போதனையாக தான் எழுதியிருக்காங்க. அப்போ பழைய ஏற்பாடு காலத்தில் எழுதியிருக்கிற எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு போதனையாக இருக்கும். அது எப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் குறிச்சுக்கிறதா குறிச்சுங்க, 11ஆம் வசனம் வரைக்கும் அப்படியே படிக்கலாம். படிக்கும்போது கவனித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வனாந்தரத்தின் வழியாக கானான் தேசத்துக்கு மோசே வழிநடத்தி கொண்டு வந்த சரித்திரத்தை மிக சுருக்கமாக அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுவார். பேசிட்டு அவங்க செய்த தவறு நம்ம செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லுவார். அப்படின்னா சொல்லிட்டு 11ஆம் வசனம் பாருங்க, எப்படி சொல்றாரு பாருங்க. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. எவ்வளவு கிளியரா சொல்றாரு பாருங்க. இவைகளெல்லாம் அவங்களுக்கு திருஷ்டாந்தமா, அதாவது ஒரு முன்னடையாளங்களாக நடந்துச்சான், ஒரு டைப்பு. சரியா? இப்போ உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு இது மிக எச்சரிப்பு கொடுக்குது. அப்படின்னா நம்ம இதை படிக்கணுமா இல்லையா? இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் செய்த தவறை நீங்கள் செய்யாதீங்கன்னு ஒரு வசனம் இருக்கிறதுக்கு முன்னாடியே. அப்போது அவங்க என்ன தவறு செய்தாங்கன்னு தெரிஞ்சால் தான் அதை நம்ம செய்யாமல் இருக்க முடியும். அப்போ அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? யாத்திராகமம் படிக்கணும். படித்தா தான் அவங்க என்ன தவறு செஞ்சாங்க, அந்த தவறு எந்த மாதிரி தேவனுக்கு பிரியம் இல்லாத இருந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இந்த வசனங்கள் நம்மளை என்ன செய்யணும்? அலர்ட் பண்ணும், நம்மளுக்கு எச்சரிப்பு கொடுக்கும். அடடே, இது நம்ம செஞ்சிடக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி தான் நமக்கு வேதம் டிசைன் பண்ணியிருக்கு. அப்படின்னா நமக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நம்ம படிக்கணுமா? படிக்கணும். இதற்கு ஆதாரமாக தேவனே தன்னுடைய வசனத்தின் மூலம் நமக்கு கைட் பண்ணுறார் பாருங்க. வாசிக்கலாம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கொஞ்சம் கவனிங்க. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும், இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. சொல்றார் பாருங்க, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும், ரெண்டையும் கவனிக்கணுங்கிறார். இந்த வார்த்தைகளின்படி, அதாவது வேதத்தின்படியும் சாட்சியாகமத்தின்படியும் ஒருத்தர் சொல்லலைன்னா அவனுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. வெளிச்சம்னாலே சத்தியம், அவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் சத்தியங்களே போய் சேராதுன்ட்டார். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வேதம் என்றால் என்ன, சாட்சியாகமம்னா என்ன கண்டுபிடிக்கணுமா இல்லையா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வேதம்னா என்ன. வேதம்னா தான் நமக்கு தெரியுமே, பைபிள் பாருங்க, இதுதானே வேதம்னு சொல்கிறோம், இதுதான் வேதம். ஓகே, பைபிள். அப்படின்னா சாட்சியாகமம்னா என்ன? தனியாக ஏதோ ஒரு புஸ்தகம் இருக்கா? இதுதான் இப்போ கன்ஃபியூஸ். அப்போ சாட்சியாகமம்னா என்னன்னு தெரியணும்னா முதல் வேதம்னா என்னங்கிறதுக்கு இன்னும் தெளிவான விளக்கு வேணும். நம்முடைய ஆண்டவர்கிட்ட தான் போய் கேட்கணும். அவர் தான் எல்லாத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறவர். ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட கேட்கலாம். இப்போ அவர் இது நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லிட்டார். ஒரு முறை அவருடைய முதல் வருகையில் கவனிங்க, எல்லா பக்கம் ஊழியத்துக்கு போயிட்டுருக்கிற போது ஒரு முறை நாசரேத்தூருக்கு வரார். தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்தூருக்கு வரும்போது அந்த ஓய்வு நாளுடைய வழக்கத்தின்படி உள்ள ஜெப ஆலயத்துக்குள்ளே போகிறார்.
போனோடனே ஆண்டவர் கையில் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை கொடுக்குறான். கவனிங்க, உடனே அதை விரிக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை விரித்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். அதாவது லூக்கா 4:18 பாருங்கள், என்ன வாசிக்கிறார்? வாசிக்கலாம், பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். கொஞ்சம் கவனிங்க. அப்போ பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், அப்புறம் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி அவங்க கையில் கொடுத்தாராம். சரியா? இப்போ இவர் வாசித்த விஷயம் என்ன? ஆண்டவர் உள்ளே போகிறார், ஏசாயா புஸ்தகம் கொடுக்குறாங்க. அப்படின்னா நல்லா புரிந்துக்கலாம், ஆண்டவருடைய முதல் வருகையினுடைய காலத்திலேயே அவர்கள் வேதமாக நினைத்து கொண்டிருந்த புஸ்தகங்கள் எல்லாம் எது தெரியுங்களா? மோசே எழுதினார் பாருங்க, 5 ஆகமம், புரியுதா? சங்கீதங்களினுடைய புஸ்தகம், புரியுதா? சில தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், அதில் ஏசாயா, இவைகள் எல்லாம் நம்ம பைபிள் இப்போ இருக்கிற மாதிரி பைண்டிங் போட்ட புக்கு மாதிரிலாம் உங்களுக்கு இல்லை. அன்னைக்கு சில சுருள்களில் இருந்திருக்கு. இப்போ அதையத்தான் அவர்கள் வேதமாக அவங்க எடுத்துக்கிட்டு அதையத்தான் படிச்சுட்டு இருந்தாங்க. இதில் என்ன ஆச்சரியம்னா, இதில் யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கு பாருங்கள், தன்னை குறித்து எழுதப்பட்ட வசனத்தை தானே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? இப்போ வாசிக்கிறார் இல்லையா? தன்னை குறித்து எழுதப்பட்ட வசனத்தை தானே வாசிக்கிறார். கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறார், இப்போ நான் நொறுங்குண்டவர்களை குணமாக்கத்தான் வந்திருக்கேன், என்னை அனுப்பினார் அப்படிங்கிற வசனம் எல்லாம் அவரை குறித்து எழுதப்பட்ட வசனம். அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கலாமா? அப்போ பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதும் யாரை குறித்து தான் எழுதப்பட்டிருக்குன்னா ஆண்டவரை குறித்து தான். இப்போ ஒன்றும் வேண்டாங்க, நம்ம கிறிஸ்மஸ் டைமில் முக்கியமான ஒரு வசனம் படிப்போம் இல்லையா? என்ன வசனம் படிப்போம்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், படிக்கிறோம் இல்லையா? எங்கே இருக்குது? ஏசாயாவில் தான் இருக்குது. அப்போது இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 700 வருஷங்களுக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நல்லா புரிஞ்சுக்கலாமா? அப்போது இதில் என்ன ஆச்சரியம், அப்போ இவர்கள் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் வரும்போதே அந்த ஜனங்கள் அன்றைக்கு அவர்கள் வேதமாக வைத்திருந்தது பழைய ஏற்பாடு, அதைத்தான் அவங்க வேதமாக வச்சுருந்தாங்க. சரியா? இந்த பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் போது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். மீகா தீர்க்கதரிசி எழுதுகிறார், எப்படி? பெத்லகேமே, நீ 1000 குழுக்குள்ளே சிறிதாக இருந்தாலும் இஸ்ரேலை ஆளப்போகிற ஒரு இடத்துல தான் பிறக்க போகிறார். அப்போது அதுக்கு பிறகு இதை சொல்லி ரொம்ப நாள் கழித்து தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அப்படி பிறந்ததுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஊரில் தான் பிறப்பாருங்கிற விஷயம் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அவருடைய சீசனே ஒரு முறை கேட்டார், எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி இவர் நாசரேத்தூர்லேருந்து வந்திருக்காருன்னு சொல்லும்போது இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்ன? பெத்லகேமில் தான் பிறப்பார். அப்போ ஒருத்தர் என்ன கேட்டார்? நாசரேத்தூர்லேருந்து நன்மை வருமோ அப்படின்னு கேட்டார். ஏன்னா இவங்க கேள்விப்பட்டது பெத்லகேமில் இருந்து வரப்போகிறார். அப்போ பாருங்கள், அவங்க அந்த பழைய ஏற்பாட்டு கால தீர்க்க தரிசனங்களில் எவ்வளோ ஷார்ப்பாக இருந்திருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி ஒரு மறுரூபம் ஆகிட்டு வரும்போது மறுரூப மலையில் மோசேயும் எலியாவும் கிறிஸ்துவோடு இருக்கிற மாதிரி பார்க்குறாரு பேதுரு. அப்புறம் கீழே வரும்போது சீசர்கள் சொல்கிறாங்க, எலியா வருவார்னுலாம் சொன்னாங்களே, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற போது எலியா எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான் சொல்கிறார். அப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொன்ன சில தீர்க்க தரிசனங்கள் இவர்கள் ரொம்ப அப்சர்வ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. காரணம் என்ன? அவர்களுக்கு பழைய ஏற்பாடு தாங்க வேதம். அந்த வேதத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் எழுதியிருக்கு. இதில் என்ன ஆச்சரியம்னா, இந்த எழுதியிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே பிறந்த உடனே எல்லாருக்கும் முன்னாடி ஒரு விட்னஸ், ஒரு சாட்சியாக போச்சு அவருடைய வாழ்க்கை, அவருடைய பேச்சு, அவருடைய தீர்க்க தரிசனம் எல்லாமே. அதை கண்கூடாக பார்த்தாங்க அவருடைய சீசர்கள். பார்த்து என்ன எழுதுனாங்க தெரியுங்களா? நாங்கள்லாம் கட்டுக்கதைகளை நம்பி நாங்கள் வரல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டோம். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் ரெக்கார்ட் பண்ணுறார், அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டோம் என்று சொல்லி சாட்சியாக எழுதின புஸ்தகங்கள் தாங்க சாட்சியாகமம். புரிஞ்சுதா இல்லையா? புரியுதா? இந்த சாட்சியாகமங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை பற்றி பழைய ஏற்பாட்டில் சொன்னதெல்லாம் நிறைவேறும் போது அதை கண்ணார கண்டு சாட்சியாக எழுதினாங்க பாருங்கள் சீசர்கள். அதுக்கு பேர் தாங்க சாட்சியாகமம். அப்போ சாட்சியாகமம்னா புரியுதா? சாட்சியாகமம் வேற ஒன்றும் இல்லை, புதிய ஏற்பாடு.
புரியுதா? அப்போ வேதம் என்பது பழைய ஏற்பாடு, சாட்சியாகமம் என்பது புதிய ஏற்பாடு. புரியுதா? இதைத்தான் சொல்றார், வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். அப்போ அந்த சாட்சியாகமத்தை எழுதுனது யாரு? சீஷர்கள். சீஷர்கள் தான் எழுதுவார்கள் அப்படின்னு சொல்லி இதே ஏசாயா எழுதியிருக்கார் பாருங்க. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷர்களுக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடுனார். சீல் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வேற யாரும் எழுதக்கூடாது. அதனாலதான் சீல் பண்ண சொன்னார். அப்ப பாருங்க, இந்த சாட்சி ஆகமத்தையே சீஷர்கள் தான் எழுதுவாங்கன்னு சொல்லி ஏசாயா ஏற்கனவே எழுதியிருக்காரு. இது எல்லாமே ஆல்ரெடி முடிவு பண்ண விஷயம். சரியா? ஓகே. இப்போ ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன சொல்லுது? வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளின்படி சொல்லாதவனுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. அப்ப வேதம் என்றால் பழைய ஏற்பாடு, சாட்சியாகமம் என்றால் புதிய ஏற்பாடு. இது ரெண்டின்படி சொல்றவனுக்கு தான் வெளிச்சம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டையும் தான் படிக்கணும் இல்லையா? ஏன் படிக்கணும்? இப்ப நம்ம 6வது மெத்தட் பார்த்தோம் இல்லையா? வேதத்தில் இருக்கிற விஷயங்கள் பழைய ஏற்பாடு என்ன தெரியுங்களா? ஒரு பில்டிங்க்கு அஸ்திவாரம் மாதிரி. புதிய ஏற்பாடு அந்த பில்டிங் மாதிரி. இப்ப நீங்க சொல்லணும், எது முக்கியம்? எது முக்கியம்? அஸ்திவாரம் முக்கியமா, பில்டிங் முக்கியமா? அஸ்திவாரம் தான் முக்கியம்னு சொன்னோம்னா அப்ப பில்டிங் தேவையில்லையா? அஸ்திவாரமே பில்டிங்காக தான். அப்ப பில்டிங் தான் முக்கியம் அப்படின்னா அப்ப அஸ்திவாரம் எல்லாம் எப்படி வரும்? இதுதாங்க வேதம். அப்ப ரெண்டும் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி தாங்க வேதமும் சாட்சியாகும். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடு ரெண்டும் தேவன் கொடுத்த பொக்கிஷம். ரெண்டும் ரொம்ப முக்கியம். ரெண்டையும் வாசிக்கணும். இப்ப பிரச்சனை என்னன்னா, இது ரெண்டையும் வாசிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இல்லாத காரணம் என்னன்னா, வேதத்திற்குள்ள இருக்கக்கூடிய அநேக விதமான தேன் போன்ற ரகசியங்களை இன்னும் தெரியாதனால அதை ருசிக்கிறதுக்கே யாரும் உள்ள வர மாட்டேங்கிறாங்க. இன்னும் பரிதாபம்னா, நிறைய வழிநடத்தக்கூடிய சகோதரர்கள் தான் அதை ருசிச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட், அப்புறம் அதை ருசிக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அந்த ப்ராசஸே இந்த 2000 வருஷமா நடக்கல. நாம் இருக்கக்கூடிய காலத்தை தவிர இப்பதாங்க அது ஆரம்பிச்சிருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இது ருசிக்கிறதுக்காகவே தேவன் கொடுத்த ஒரு மகா பெரிய பதார்த்தம். இது இந்த வேதம். படிக்கிற முறையில படிச்சோம்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கும். அந்த படிக்கிற மெத்தட் தெரியாதனால பாவம் நம்ம சகோதர சகோதரர்கள் எல்லாம் ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், வாழ்க்கையை நம்ம நடத்திட்டு போயிடலாங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனா அதற்காக நமக்கு வேதம் கொடுக்கப்படவில்லை. ஏதோ ஒரு பெரிய வித்தியாசம் உலக ஜனங்களுக்கு நமக்கு இருக்கு. அதை கண்டுபிடிக்கலாம். தேவன் அதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்பு கொடுப்பார். அந்த வித்தியாசத்தை நம்ம உணரணும்னா வேதத்தை வேதம் சொல்லி இருக்கிறபடி நம்ம உள்ள போய் பார்க்கணும். அப்பதான் அவருடைய முழு பொருள் தெரியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம்? வேதம் என்பது பழைய ஏற்பாடு, சாட்சியாகமம் புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு இல்லாம பழைய ஏற்பாடு இல்லை, பழைய ஏற்பாடு இல்லாம புதிய ஏற்பாடு இல்லை. ரெண்டுல என்ன இருக்கு? ரொம்ப சிம்பிள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த எல்லா சம்பவங்களுமே புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நடக்க போற சம்பவங்களுக்கு ஒரு நிழல். அதான் டைப் அண்ட் ஆன்டி டைம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நடக்க போற சம்பவங்களுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவம் ஒரு என்னவா இருக்கு? ஒரு பொருளா இருக்கு. அப்போ இன்னைக்கு நமக்கு என்ன நடக்குதோ, நடக்க போகிறதோ, அதை இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும்னா இதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும். அதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு இங்க என்ன நடக்கும்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுதாங்க வேத ஆராய்ச்சி மையத்தினுடைய ஒரு மையக்கரு. சரியா? இப்ப நம்ம இந்த ஒரு முயற்சியே இது தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால தேவன் கொடுத்த ஒரு முயற்சி தான். அதனால இதுக்கு பேரே பாருங்க, நல்மெய்ப்பன் வேத ஆராய்ச்சி மையம். இப்ப இதனுடைய முக்கியமான வேலையை வேதத்துக்குள் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை ஆராய்ந்து எடுத்து அதை ருசித்து மற்றவர்களும் ருசிக்க வைக்கக்கூடிய ஒரு நல்ல முயற்சி. சரியா? சோ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்பதை நீங்கள் கவனிக்கிறத பொறுத்துதான் இருக்கு. ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியா, பழைய ஏற்பாடு காலத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நடக்க போற சம்பவங்களுக்கு ஒரு நிழல். அப்போ பழைய ஏற்பாடு ஒரு நிழல், புதிய ஏற்பாடு ஒரு பொருள், அப்படி வச்சுக்கலாம். இது நம்ம சொல்ற இந்த கருத்து சரியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சரியான ஒரு உதாரணத்தை எடுத்து சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஒரு சின்ன குழு கொடுக்கிறார் பாருங்க. எப்படி கொடுக்கிறார்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அந்தபடியே
முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவி. இந்த இடத்துல ரெண்டு விதமான ஆதாம் இருக்கிறார்னு பேசுறார் பாருங்க. முந்தின ஆதாம் ஜீவாத்மா, பிந்தின ஆதாம் ஒருத்தர் இருக்கிறாராம். புரியுதா? பிந்தின ஆதாம் அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கார். இப்ப நமக்கு புரியும் இல்லையா? முந்தின ஆதாம்ங்கிறது ஆதாம், பிந்தின ஆதாம்ங்கிறது இயேசு கிறிஸ்து. அப்போ வேதத்தினுடைய தீர்க்க தரிசனங்களை ரெண்டு ஆதாம் இருக்கிறாங்க இல்லையா? ஒன்னு முந்தின ஆதாம், இன்னொன்னு பிந்தின ஆதாம். புரியுதா இல்லைங்களா? சரி, அப்போ முந்தின ஆதாம் அவர் தான் எல்லாவற்றிற்கும் தகப்பனா இருக்கார். அவர் எதுக்கு தகப்பனாயிட்டார் தெரியுங்களா? பாவம் செஞ்சதுனால மரணத்துக்கு தகப்பனாயிட்டார். ஆனா இயேசு கிறிஸ்து என்கிற பிந்தின ஆதாம் பரிசுத்தமா இந்த பூமியில தன்னை முழுசும் இந்த பாவத்திற்கு ஜீவபலியா கொடுத்ததுனால அவர் என்ன ஆயிட்டார் தெரியுங்களா? அவர் உயிர்ப்பிக்கிற ஒரு ஆவி ஆயிட்டார். அவர் பிந்தின ஆதாம். சரி, இந்த நிழல் நல்லா கவனிங்க. அப்போ முந்தின ஆதாம்னாலே அந்த ஆதாமுக்கு ஒரு மனைவி இருந்தாங்க இல்லையா? ஏவாள். அவங்க யாரு? ஆதாமுடைய மனைவி. முந்தின ஏவாள். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு சொத்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. முந்தின ஆதாமும் முந்தின ஏவாள் என்ன கொடுத்தாங்க தெரியுமா? பாவம், மரணம். ஆனா அதே சமயத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, பிந்தின ஆதாம் உலகத்துக்கே ஜீவன் கொடுக்க போறார். அப்படின்னா இந்த பிந்தின ஆதாமுக்கு கூட ஒரு பிந்தின ஏவாள் இருக்கணுமா இல்லையா? இதுதாங்க நிழல். பிந்தின ஏவாள், இன்னும் சொல்ல போனா இரண்டாம் ஏவாள். அது முதலாம் ஏவாள், இது இரண்டாம் ஏவாளா? இது யாரு? யார் சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் நமக்கு அழகா பவுல் விளக்குறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால். அப்ப பாருங்க, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு. அப்படின்னா இந்த இரண்டாம் ஆதாம் இருக்கார் பாருங்க, அவருக்கு ஒரு ஏவாள் இருக்கிறாங்களா? அந்த ஏவாளுக்கு பேர் இரண்டாம் ஏவாள். அந்த ஏவாளுக்கு கொரிந்தியருக்கு பவுல் வச்ச பேர் என்ன தெரியுங்களா? கற்புள்ள கன்னிகை. புரியுதா? அப்போ ஏன் கற்புள்ள கன்னிகை? புருஷன் சொல்றதை கேட்கறதா கற்புள்ள கன்னிகை. இங்க என்ன நடந்தது தெரியுமா? ஆதாம் விஷயத்துல ஏவாள் சொன்னதை ஆதாம் கேட்டார், சாப்பிடுங்க வாங்கி சாப்பிட்டார். ஆனா இங்க அப்படி இல்லை. இந்த இரண்டாம் ஆதாம் சொல்றதை ஏவாள் கேட்பாங்க. ஆண்டவர் சொல்றதை யார் உண்மையா கேட்டு இந்த பூமியில நடக்கிறார்களோ அவங்க தாங்க இரண்டாம் ஏவாள், கற்புள்ள கன்னிகை. இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னா ஒரு ஜெனரல் நேம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மணவாட்டி சொல்லுவாங்க இல்லையா? மனைவி அப்படின்னா அது சாதாரண வார்த்தை, மணவாட்டினா அது பைபிள் வார்த்தை இல்லையா? அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுங்களா? அவரை பின்பற்றக்கூடிய திருச்சபையின் பிள்ளைகள் மணவாட்டி வகுப்பார் இந்த பூமியில தேவன் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கார். முதல் வருகையில் அதை ஆரம்பிச்சு வச்சுட்டு போனார். நம்ம ஏற்கனவே போன சப்ஜெக்ட்ல பார்த்தோம் இல்லையா? நிச்சயதார்த்தம் நடந்தாச்சு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தாச்சு. நிச்சயதார்த்தத்தினுடைய அடையாளமா வெள்ளிக்காசு கொடுத்துட்டு போயிட்டார். இப்ப 2ஆம் வருகையில் வர போறார். வரும்போது அவரை எதிர்கொண்டு போறதுக்கு அந்த 10 வெள்ளிக்காசு நெத்தியில கத்திட்டு ரெடியா நிக்கணும். அவருடைய திருச்சபையின் பிள்ளைகள் எல்லாரும் நிக்க முடியாது. ஒரு சிலர் மட்டும்தான் ஆண்டவருடைய சொல் பேச்சு கேட்டு நடந்து நிற்பாங்க. அவர்கள் கிறிஸ்து கொண்டு போயிடுவாங்க. இவங்களை பத்தி தான் மறுபடியும் சொல்றாரு பாருங்க. முதலாம் ஏவாள் ஏமாந்துருச்சு. ஆனா இன்னொரு பயம் எனக்கு இருக்கு. எதை குறித்தும் பயப்படாத போல் ஒரு பயத்தை வெளிப்படுத்தினார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எவ்வளவு கிளியரா சொல்ற பாருங்க. எப்படி சர்ப்பம் ஏவாளை அது வஞ்சித்தது போல உங்களையும் உங்க மனசையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின உண்மையிலிருந்து மறைச்சிருவானு பயமா இருக்கு. எவ்வளவு பெரிய பயம் பாருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த வேத ஆராய்ச்சியினுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின தெளிவான உண்மைகளை மறைச்சு வச்சிருக்கான் பாருங்க. அதை அப்படியே கண்டுபிடிச்சு சொல்றதான். அவன் மறைச்சு இருட்டு பண்ணிட்டான் அந்த உலகத்தை. இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகள் சத்திய வெளிச்சத்தை அதை ஏற்றும் போது அந்த உலகத்துல அது எது சத்தியம்ங்கிறது நல்லா தெரியும். அவன் என்னென்னவெல்லாம் போய் சொல்லியிருக்கான் சத்தியத்திலேயே. எப்படி எல்லாம் ஜனங்களை ஏமாத்திருக்கான். கிறிஸ்தவர்களை ரொம்ப முக்கியமா கவனிங்க.
மக்கள் மற்ற ஜனங்களை கிறிஸ்தவர்களை ஏமாத்திருக்கான் பைபிளை வச்சுக்கிட்டேன். இது தெரியணுமா இல்லையா? இது தெரியறதுக்காக தான் இந்த பைபிள் ஆராய்ச்சியை நல்லா புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் பவுல் பயப்பட்டார் பாருங்க. அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த ஆராய்ச்சி. இது சர்ப்பமானது ஏவாளை தன்னுடைய தந்திரத்தினாலே, அப்ப இந்த ஏவாள் ஏமாந்துடக்கூடாது இல்லையா? இவர்களையும் ஏமாற்றுவதற்கு அவன் தயாரா தான் இருக்கான். தந்திரத்தினாலே நமக்கு தெரியாமே நம்ம ஏமாத்தி போயிடுவான். சரியா? சோ இந்த தந்திரத்திலிருந்து நம்ம வெளியே வரணும்னா ஒரே வழி இருக்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. ஆதியால ஏதேன் தோட்டத்தில் நடந்த தவறு இங்க நடந்துடக்கூடாது. ஏதேன் தோட்டத்தில் என்ன தவறு நடந்ததுன்னா, ஏவாள் சொல்றத ஆதாம் கேட்டார். இங்க ஆதாம் சொல்றதை நம்ம கேட்கணும், இயேசு கிறிஸ்து சொல்றதை நம்ம கேட்கணும், அப்படியே கேட்கணும். அவங்க தாங்க கற்புள்ள கன்னிகை, இதுதாங்க நிழல். புரியுதா? பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆதாம் ஏவாள், புதிய ஏற்பாட்டு காலத்துல 2ஆம் ஆதாம் 2ஆம் ஏவாள். பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த ஆதாமும் ஏவாளும் உலக ஜனங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? சொத்து கொடுத்தாங்க, மரணம், சாபம், அப்புறம் பாவம். இந்த ஆதாமும் இந்த ஏவாளும் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு அவருடைய ராஜ்யத்துக்குள்ள எல்லாரையும் உயிர்த்தெழுப்பி ஜீவன் கொடுப்பார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படி ஜீவன் கொடுக்கும்போது இந்த ஏவாள் அவரோட இருக்கும். புரியுதுங்களா? அந்த மணவாட்டி திருச்சபை ஆண்டவரோட அந்த வேலையை செய்வாங்களாம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துக்கு தேவன் கொடுத்திருக்கார். இது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக அடுத்து வரக்கூடிய பாடத்துல நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்ப நம்ம இந்த நிழலும் பொருளுங்கிறது ஒரு சின்ன விஷயத்துங்கிறது ஒரு சின்ன ஒரு பாடத்துல பார்க்கிறோம். இப்ப இந்த நிழலும் பொருளும் பைபிள்ல எந்த அளவுக்கு நமக்கு இருக்கு என்பதை குறித்து பழைய ஏற்பாட்டு காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை இப்ப நம்ம என்ன செய்யலாம்? வெளியெடுத்து அது எந்தெந்த வகையில நமக்கு ஒரு நிழலா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, அன்புக்குரிய சகோதரர் சொல்லி பழைய ஏற்பாட்டுல விசேஷமா இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கை வரலாறு நீ ஓரளவுக்கு ஏதாவது படிச்சிருப்பீங்க இல்லையா? அதுல ஒரு குறிப்பிட்ட காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல போய் அவங்க குடியிருக்கும் போது ரொம்ப நாள் கழிச்சு அவங்க எகிப்து தேசத்துடைய ராஜாவுக்கு அடிமைமார் ஆயிட்டான் இல்லையா? அப்போ ரொம்ப வருஷமா அந்த அடிமையா இருந்து அவர்கள் புலம்புவத தேவன் மேல இருந்து கேட்கிறாராம். கேட்டுட்டு அந்த வார்த்தையை நீங்க படிச்சு பார்த்துருக்கலாம். ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார்னு இருக்கும். அப்போ இவங்க யாருன்னா ஆபிரகாமுடைய சந்ததி. அப்ப ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தேவன் ஏற்கனவே அவர் கீழ்ப்படிச்சதுனால ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதை நினைவு கூர்ந்து, அடடே இவங்க ஆபிரகாமுடைய சந்ததியாச்சு, அதனால இவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு போய் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த கானான் தேசத்துல இவர்களை நல்லா வாழ வைக்கணும். இதுதான் தேவனுடைய திட்டம், ஒரு நோக்கம். இப்போ அதுக்கு மோசே என்கிற மகா பெரிய ஒரு லீடரை அவர் செலக்ட் பண்ணி இப்போ அவர் வரார். நமக்கு ஏற்கனவே மோசேனுடைய சரித்திரங்கள்லாம் தெரியும், அது கொஞ்சம் பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கணும். வந்து பார்வோன் ராஜா கிட்ட இருந்து மீட்டு இந்த இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு போறதுக்கு அவர் பார்வோன் ராஜா கிட்ட பேசுறார். பார்வோன் விட மாட்டேங்கிறார். அப்புறம் ஒவ்வொரு வாதைகள் நடக்குது இல்லையா? அதுல 9 வாதைகள் நடந்தாலும் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. கடைசியா ஒரு வாதையை தேவன் பிக்ஸ் பண்ணாராம், 10வது வாதை. நமக்கு தெரியும் இல்லையா? அந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி மனப்பாடம் பண்ணுவோம், தலைச்சன் பிள்ளை சங்காரம், அந்த வார்த்தை இல்லையா? இப்போ அதை குறித்து தான் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இப்போ இந்த 10வது வாதையில தான் இஸ்ரேல் ஜனங்க வெளியே வர போறாங்க. அவங்க எப்படி வெளியே வர போறாங்கிறதுக்கு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக. முதல் மாதங்கள் வந்ததே தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த விஷயம் தான். இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம் அப்படின்னார். சரியா? இப்ப நமக்கு ஜனவரி பிப்ரவரி மாதம் இருக்கு, தேவன் கொடுத்ததா அது அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களுடைய இந்த கேலண்டர் போப் கிரிகோரி என்பவர் போட்ட கேலண்டர். அதனால இதுக்கு என்ன பேர் தெரியுமா? வச்சிருக்க நம்ம இங்கிலீஷ் கேலண்டருக்கு கிரிகோரியன் கேலண்டர் பேர். அதுக்கு முன்னாடி ஜூலியஸ் சீசர் ஒரு கேலண்டர் போட்டார், அதை ஃபாலோ பண்ணாங்க கொஞ்ச நாளைக்கு, ஜூலியன் கேலண்டர் பேர். இதெல்லாம் அந்த காலத்துக்கு தகுந்தபடி என்ன பண்ணிட்டான மாத்திட்டான். ஆனா ஒரிஜினல் கேலண்டர் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்ததான். சரியாக 12 மாதம், சரியாக 12 மாதத்துல இருக்கிற ஒவ்வொரு மாசத்துக்கு 30 நாள் தான். நல்லா புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம எப்படி கேலண்டர் பிக்ஸ் பண்றோம்? நம்முடைய பூமி சூரியன் ஒரு தடவை சுத்தி வந்தா சோலார் கேலண்டர் சொல்றோம் இல்லையா? சூரிய கேலண்டர் அது 365 நாள். இதை வச்சுட்டு தான் ஒரு மாசத்துக்கு 30, ஒரு மாசத்துக்கு 31 வருது. ஆனா இஸ்ரேல் ஜனங்களுடைய கேலண்டர் இல்ல, அப்படி இல்ல. அதாவது பூமியை சந்திரன் ஒரு தடவை சுத்தி வர்றது ஒரு மாசம்.
15 நாள் அமாவாசை, 15 நாள் பௌர்ணமி, கரெக்டா ஒரு மாசம் 30 நாள் வரும். கரெக்டா அது ஒரு வருஷத்துக்கு 360 நாள் தான் வரும். இப்ப தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார், இது உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதல் மாசமா இருக்கணும் சொல்லிட்டு இந்த இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நோக்கி என்ன சொல்றாரு, இந்த மாசம் அதாவது முதல் மாசம் 10ஆம் தேதி வீட்டு தலைவர் என்ன செய்யணும், வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தெரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டுக்கு ஆடல்ல ஆட்டுக்குட்டி. இப்போ அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து என்ன செய்யணும், அந்த ஆட்டுக்குட்டி எப்படி தெரியுங்களா இருக்கணும், அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுமா இருக்கணும். புரியுதா? அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும், பழுதற்றதும் ஆணும் 1 வயதுமா இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டி சொல்றார், பெரிய கடாயை சொல்ல ஆட்டுக்குட்டி சொல்றார். இப்போ 10ஆம் தேதி அந்த ஆட்டுக்குட்டியை செலக்ட் பண்ணும். அதை அதே மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் வச்சிருக்கணும். புரியுதா? 14ஆம் தேதி வச்சிருந்து இஸ்ரவேல் சபையாரின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை என்ன செய்யணும், அடிச்சு அதன் ரத்தத்தை கொஞ்சம் என்ன செய்யணும், அதை எடுத்து தங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்களை அது பூசணும், அந்த லிண்டல்ல அது பூசணும். அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை எடுத்து வீட்டினுடைய நிலைக்கால்களில் என்ன செய்யணும், பூசியிருக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அன்று ராத்திரியிலே அந்த மாம்சத்தை நெருப்பினால சுட்டு, அதாவது சட்டியில் போட்டு மசால் போட்டு வேக வைக்கிறது இல்லை நம்மளை மாதிரி இல்லையா, அதை நெருப்பில் ஒரு டைரக்டாக சுடணும். நெருப்பில் சுட்டு அந்த காம்பினேஷன் பாருங்க எப்படி இருக்கு, புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை என்ன செய்யணுமா, அதை சாப்பிடணும். புரியுதுங்களா? அதை நெருப்பில் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் சாப்பிடணும். அதை சாப்பிட்றதுக்கு ஒரு மெத்தடு கூட சொல்றாரு பாருங்க. யாத்திராகமம் 12:11 வாசிக்கலாம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது எப்படி புசிக்கணுமா, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டு உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக்கொண்டு உங்கள் கையில் தடி பிடித்துக்கொண்டு அதை தீவிரமாய் புசிக்க தீவிரமாய் புசிக்கணுமா. புரியுதுங்களா? அதை சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது கர்த்தருடைய பஸ்கா அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். அது கர்த்தருடைய ஒரு பஸ்காவா. அதை புசிக்க வேண்டிய விதம், காலில் செருப்பு போட்டிருக்கணும், இடுப்பில் ஒரு பெல்ட் கட்டியிருக்கணும், கையில் தடி பிடிச்சிருக்கணும். புரியுதுங்களா? இப்போ நம்ம வீட்டில் அப்படியே சாப்பிடுவோம், செருப்பு போட்டெல்லாம் சாப்பிடுவோம். ஆனால் அது எதை குறிக்குது, ஒரு ரெடினஸ். உடனடியாக நீங்கள் எகிப்தை விட்டு வெளியே போகணும், ரெடியாக இருங்க. அது கர்த்தருடைய பஸ்கா. அப்போ அன்னைக்கு நைட்டு அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, அந்த மாதிரி சாப்பிடணும். அன்னைக்கு ராத்திரியிலே நான் எகிப்து தேசமும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் மனுஷர் முதல் மிருக ஜீவன்கள் வரை உள்ள முதற்பேறானவைகளை எல்லாம், முதல் பிறந்தது, அது மனுஷனானாலும் சரி மிருகமானாலும் சரி, எல்லாவற்றையும் அதம் பண்ணுவேன், அழிச்சிருவேங்கிறார். புரியுதுங்களா? அப்போ அன்னைக்கு நைட்டு அவர் சங்கார தூதன் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போவாராம். அப்படி கடந்து போகும்போது கவனிங்க, எந்த வீட்டில் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் நிலைக்கால்களை தெளிக்கப்பட்டிருக்கோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் உள்ள முதற் பிறந்த குழந்தைகள் காப்பாற்றப்படும். இல்லைன்னா முதல் குழந்தை செத்துரும். புரியுதா? அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம், அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதே எதுக்காக தான் போ. டோட்டல் ஃபேமிலிக்கு அங்கே பிரச்சனையே கிடையாது. அப்பாவுக்கு அம்மாவுக்கு தங்கச்சிக்கு தம்பிக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. அங்கே பிரச்சனை யாருக்கு இப்போ, அந்த ஃபேமிலியில் முதல் பிறந்த பையன், மூத்த பையன். புரியுதா? அந்த மூத்த பையன் செத்துறக்கூடாதுன்னா இப்போ அந்த வீட்டினுடைய தலைவர் என்ன செய்யணும், ஒரு ஆட்டுக்குட்டியை 10ஆம் தேதி செலக்ட் பண்ணி அதை 14ஆம் தேதி வச்சுருக்கணும். இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, 10ஆம் தேதி செலக்ட் பண்ணி அப்பவே அடிச்சிட வேண்டியதானே, ஏன் அதை 14ஆம் தேதிக்கு வச்சுருக்கணும்? அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அது 10ஆம் தேதி வரைக்கும் அது மந்தையில் இருக்கும். அந்த ஆட்டுக்குட்டி 10ஆம் தேதியை செலக்ட் பண்ணப்பட்டு தனியாக எடுத்து, அதாவது அந்த வீட்டு தலைவருடைய நேரடியான அப்சர்வேஷன் அந்த ஆட்டுக்குட்டி இருக்கும். ஏன், ஒரு வேளை அது மந்தையோட போய் ஏதாவது சாப்பிட்டு வயிறு சரியில்லாமல் செத்து போச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா, முதற் பிறந்த பையன் செத்துருவான். புரியுதா? அப்போ அந்த முதற் பிறந்த பையனை காப்பாற்றணுங்கிறதுக்காக 4 நாட்கள் தன்னுடைய நேரடியான அப்சர்வேஷனில் அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை அந்த வீட்டு தலைவர் வச்சிருப்பார். அப்போ அந்த 14ஆம் தேதி சாயங்காலம் அந்த ஆட்டுக்குட்டி அடிச்சது என்ன ஆச்சரியம்னா, பாவம் ஆடல்ல ஆட்டுக்குட்டி, ஒன்றுமே தெரியாது. அந்த முதற் பிறந்த பையனுக்காக அந்த ஆட்டுக்குட்டி பாருங்கள், ஒன்றுமே தெரியாத கள்ளம் கவனம் இல்லாத ஆட்டுக்குட்டி அடிக்கணும், வீட்டு தலைவர் செய்யணும். அதை அடித்து அதோடைய இரத்தத்தை நிலைக்கால்களை பூசணும். அதை சாப்பிடக்கூடிய விதமெல்லாம் சொல்லிட்டார். இது கர்த்தருடைய பஸ்கான்னு சொன்னார். பஸ்கா என்றால் என்ன அர்த்தம்? பாஸ் ஓவர், கடந்து போதல் அப்படின்னு அர்த்தம். சரியா? பஸ்கா
ஸோ இப்போது இதை சொல்லிவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்கள், இதை எப்படி சொல்கிறார் பாருங்கள். யாத்திராகமம் 12:14 வாசிக்கலாம். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது. என்ன சொல்லிட்டார்? இது உங்களுக்கு நினைவு கூறுதல் நாளாக இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு நீங்கள் பண்டிகையாக ஆசரிக்கணும். அதை எப்படி ஆசரிக்கணும்னா உங்கள் தலைமுறை தோறும் ஆசரிக்கணும். அப்படி தலைமுறை தோறும் ஆசரிக்கும் போது நீங்கள் ஒரு வேளை கானான் தேசத்துக்கெல்லாம் போயினதுக்கப்புறம் இது நீங்கள் தொடர்ந்து வருஷந்தோறும் அனுசரிக்கும் போது அப்பொழுது இந்த பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்னன்னு உங்ககிட்ட கேட்டா, இப்போ நம்ம செய்யக்கூடிய, அப்போது இது ஒரு பண்டிகை மட்டுமல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஒரு ஆராதனை அப்படிங்கிறார். இவங்க செய்கிற ஃபார்மாலிட்டி இருக்கு இல்லையா, இது ஒரு ஆராதனையா, இது ஒரு பண்டிகைன்னு சொல்கிறார். அப்போ இதை இது எதுக்காகன்னு சொல்லி உங்கள் பிள்ளைகள் கேட்டாங்கன்னா இப்போ நீங்கள் என்ன சொல்லணும் கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. இந்த மாதிரி எகிப்து தேசத்தில் தேவன் முதற் பிறந்த குழந்தைகளை காப்பாற்றினார் அப்படிங்கிறத நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும் என்று சொல்லி அவர் சொன்னார். ஓகே, இப்போ என்ன நடந்தது? தலைமுறை தோறும் இதை அனுசரிக்க சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துலேருந்து கானான் தேசத்துக்கு போனாங்க. தலைமுறை தோறும் அதை ஒரு சில நேரங்களில் அனுசரிக்க முடியாமல் போச்சு, ஒரு சில நேரங்களில் அனுசரித்தாங்க. இதை தொடர்ந்து செய்துட்டு வர்றாங்க. அப்படி வரும்போது தீர்க்கதரிசிகள் அதில் ஒரு பெரிய லாங் கேப் இருக்குது. கேப்னா ஒரு சரித்திரம். கானான் தேசத்துக்கு போன நியாயாதிபதிகள் அவர்களை பராமரித்தாங்க, அப்புறம் ராஜாக்கள் பராமரித்தாங்க, இடையில தீர்க்கதரிசிகள் பராமரித்தாங்க. இவர்கள் எல்லாரும் போய் பராமரித்து கூட இஸ்ரேல் ஜனங்கள் சொன்னபடி கேட்கல. மல்கியா தீர்க்கதரிசியோட ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும். 400 வருஷம் கழித்து மறுபடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து அதே இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அவர் போகும்போது அன்றைக்கு சொன்னாங்க பாருங்கள், அந்த பஸ்கா பண்டிகை நீங்கள் தலைமுறை தோறும் அனுசரிக்கணும்னு அதை அப்பவும் அனுசரிச்சுட்டு தான் வந்தாங்க. அதில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கிறதுக்கு இது ஒரு பண்டிகையாகவே அனுசரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்முடைய ஆண்டவர் கூட இந்த பூமியில் 33 வருஷங்கள் உயிரோடு இருக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் கட்டாயமாக இந்த பஸ்காவை, ஏன்னா அவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே தான் அவர் பிறந்ததேன்னு சொல்லிட்டார். அப்போ இதை கட்டாயமாக செய்யணும். இதுதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் நியாயப்பிரமாணம், இந்த பஸ்காவினுடைய அனுசரிப்பு. அப்போ இதை கொண்டாடுறதுக்கு வருஷந்தோறும் வருவார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்படியாக அவர் வருஷந்தோறும் கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய திட்டப்படி, அவருடைய சித்தப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 33 வருஷம் முடியும் போது அவர் இந்த பூமியில் தன்னுடைய ஜீவனை விடக்கூடிய ஒரு காலப்பகுதி நெருங்கி வருது. த லாஸ்ட் டேஸ். அப்படி நெருங்கி வரும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பஸ்கா பண்டிகை கடைசியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி வருது. அந்த பஸ்கா பண்டிகை வரக்கு ஜஸ்ட் முந்தின நாள் தன்னுடைய சீசர்களை எல்லாம் ஒரு மேல் வீட்டு அறையில் வர சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே உட்கார்றார். எல்லாரும் சுற்றியில் உட்கார்றாங்க. நம்ம இங்கே படித்தவங்களுக்கு தெரியும், அன்புக்குரிய சகோதர சகோதரி, படித்தவங்களுக்கு என்ன தெரியும்னா, இவர் தன் மரிக்க போகிறார், அதை குறித்து சில விஷயங்கள் சொல்ல போகிறாருங்கிற விஷயத்தையே மறந்து அந்த சீசர்கள் அவங்களுக்குள்ளே யார் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்தான். ஏன்னா அவர் சீக்கிரத்தில் அவருடைய கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவேன், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல, நான் சீக்கிரம் ராஜ்யம் வருவதாக நல்லா சொன்னேன்னு இவங்க என்ன நினச்சிட்டாங்க, அப்போவே ஒரு பெரிய கவர்மெண்ட்டை ஆண்டவர் ஃபார்ம் பண்ணி அவர் பெரிய ராஜாவாக இருப்பார், நம்மெல்லாம் மந்திரிகளாகிடலாம், யூதாஸ்காரியோத்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகிடலாம், இப்படியெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பாருங்கள், யார் பெரியவங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது யார் பெரியவங்க அப்படிங்கிறத ஒரு செயல் மூலம் ஆண்டவர் செய்து காட்டினார். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் இவங்க உட்காந்துருக்காங்க. திடீர்னு ஆண்டவர் எந்திரிச்சு போய் ஒரு இடுப்பில் ஒரு துண்டை கட்டிட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி ஊற்றுனாராம். பார்த்துட்டே இருக்கிறாங்க, எதுக்கு செய்கிறாரு? ஊற்றிட்டு நேராக ஒவ்வொரு சீசனுடைய கால்களையும் ஆண்டவர் கழுவ தொடங்கினார். யாருக்குமே அந்த ஒரு உணர்ச்சியை வரல பாருங்கள். ஐயோ ஆண்டவரை என் காலை நீ கழுவலாமா? ஒருத்தருக்கு மட்டும் வந்துச்சு உணர்ச்சி இல்லையா? பேதுரு சொல்கிறார் பாருங்க, ஆண்டவரே நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது அப்படின்னு சொன்னோன்னே ஆண்டவர் திருப்பி சொன்ன வார்த்தையை நல்லா கூர்ந்து கவனிங்க. நான் உன் கால்களை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. அப்படியா இருக்குன்னு பாருங்க. நான் உன்னை கழுவாவிட்டால் அப்படின்னா இங்கே காலை கழுவல, அவங்கள கழுவிட்டு இருக்கார். அது அவங்களுக்கு புரியல. சரி, பேதருக்காவது புரிஞ்சுதா? இவர் ஆண்டவர் சொல்கிறதுல ஏதோ ஒரு அர்த்தம் உண்டுங்கிறத மட்டும் புரிஞ்சுட்டு, அப்படின்னா ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் தலையும் சேர்ந்து என்ன பண்ணுங்க, தலையிலிருந்து கழுவுங்க அப்படின்னு சொன்னார்.
அப்போ தான் ஒரு முக்கியமான விஷயத்தை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. வாசிக்கலாம், யோவான் 13:10 வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாய் இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான், நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். கவனிக்கலாம். இப்போ கால் கழுவிட்டு வரும்போது என் காலை நீ கழுவக்கூடாதுன்னு சொன்னா ஆண்டவர் நான் உன்னை கழுவணுங்கிறார். உடனே என்னை கழுவணுன்னா அப்போ தலையிலிருந்து கழுவுங்க. இப்போ அவங்களுக்கு இது இப்போ ஆண்டவர் சொன்னது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையா, நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறார்? முழுகினவன் காலை மாத்திரம் கழுவுனா போதும். புரியுதா? மற்றபடி அவன் சுத்தமாக தான் இருக்கான். நீங்களும் சுத்தமாக தான் இருக்கீங்க. 12 பேர்த்து பார்த்து சொல்கிறார், நீங்களும் சுத்தமாக தான் இருக்கீங்க, ஆனால் எல்லாரும் இல்லை அப்படின்னாரு. புரியுதுங்களா? நீங்கள்லாம் சுத்தமாக தான் இருக்கீங்க, ஆனால் எல்லாரும் இல்லை. இது எந்த அதிகாரம்? யோவான் 13ஆம் அதிகாரம். கவனிங்க. அடுத்தது யோவான் 14ஆம் அதிகாரம். கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தான் மேலே போகிறதுனால ஆறுதலான வார்த்தைகளை அவங்களுக்கு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நான் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் இருக்குது, நான் போயிட்டு வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், அது வரைக்கும் நீங்கள் பயப்படவே வேண்டாம், நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்லாம் சொல்கிறார் பாருங்கள். இது 14ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம். அப்படியே 15ஆம் அதிகாரம் கண்டினியூ ஆகும்போது பாருங்கள் என்ன சொல்கிறார்? நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் எல்லாரும், அதாவது என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இப்போ பாருங்கள் 2ஆம் வசனம் ரொம்ப முக்கியமாக கவனிக்கலாம். என்ன சொல்றார்? வாசிக்கலாம் பாருங்க. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். ரொம்ப கிளியரா சொல்லிட்டார். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடியை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடியை மேலும் கனிகள் தரும்படி சுத்தம் பண்றார். சுத்தம் பண்றதுன்னா புரியுது இல்லைங்களா? நம்ம ஊரில் சொல்லுவாங்க கவாத்து வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? அதாவது ஒரு நல்ல மரம் வளர்ந்துட்டு இருக்கும், அதில் அந்த பூச்சி பிடிச்சது, நசல் பிடிச்சது, காஞ்சி போனதெல்லாம் அப்படியே கட் பண்ணுவாங்க இல்லையா? அதை கட் பண்ணி விட்டான்னா மேலும் அது நல்லா வளரும், கவாத்து வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆண்டவர் இதைத்தான் சொல்கிறார், நான் திராட்சை செடி, நீங்கள்லாம் கொடிக, இப்போ என்னில் கனி கொடாது இருக்கிற கொடியை தேவன் அறுத்துருவாருங்கிறார். சொல்லிட்டு அடுத்த வசனமே பாருங்க, யோவான் 15:3 நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பவே சுத்தமானீங்கன்னாரா. 13ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார்? 12 பேர் உட்காந்துருக்காங்க. முழுகிறவன் கால்களை மாத்திரம் கழுவினா போதும், மற்றபடி சுத்தமாக இருக்கான். நீங்களும் சுத்தமாக தான் இருக்கீங்க, ஆனால் எல்லாரும் இல்லைன்னு சொன்னவர் இப்போ 15ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், என்னில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுறாருன்னு சொல்லிட்டு, இப்போ நான் சொன்ன உபதேசத்தில் நீங்கள் இப்போவே சுத்தமானீங்க. அது எப்படி ஒரு அதிகாரத்துக்குள்ளே சுத்தமாயிருவாங்களா? 13ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் சுத்தம் இல்லைன்னு சொன்னார். இப்போ 15ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன்ல, அந்த சொன்ன விஷயத்தில் நீங்கள் இப்போவே சுத்தமாயிட்டீங்கிற. கவனிக்கணும், இதுதான் வேத ஆராய்ச்சி. அன்புக்குரிய சகோதரர்களே, இது கிடையில என்னமோ நடந்திருக்குதுங்க. புரியுதா? 12 பேர் தான் இருக்கும்போது எல்லாரும் சுத்தம் இல்லைன்னு சொன்னவர் இப்போ 15ஆம் அதிகாரத்தில் இப்போ நான் சொன்ன உபதேசத்தில் இப்போவே சுத்தமாயிட்டீங்க. அப்படின்னா என்ன உபதேசம் சொன்னார்? என்னில் கணுகூடாது இருக்கிற கொடியை அவர் அறுத்து போடுகிறார் சொன்னார் இல்லையா? பாருங்கள், இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தெரியுதா? இயேசு கிறிஸ்துவோட உட்காந்துருக்காங்க, அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் எந்திரிச்சு வெளியே போகிறார் பாருங்க. யாருங்க? யூதாஸ் காரியோத்து. புரியுதுங்களா? அவர் எப்போவே வெளியே போயிட்டார் தெரியுமா? யோவான் 13:30 பாருங்க. அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். சரியா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் தெரியுங்களா? என்னில் கனி கூடாது இருக்கிற கொடியை அவர் அறுத்து போடுகிறார். இவர் சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு கனி கூடாத கொடி எந்திரிச்சு என்ன ஆயிடுச்சு, போ வெளியே போயாச்சு. மிச்ச 11 பேரும் கனி கொடுக்கக்கூடிய கொடிகள். அதனால தான் சொன்னார், இப்போ நான் சொன்ன உபதேசத்தில் இப்போ 11 பேர் இருக்கிற போது சொல்கிறார், இப்போ நான் சொன்ன உபதேசத்தில் நீங்கள் இப்போவே சுத்தமாயிட்டீங்க. என்ன மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் பாருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதெல்லாம் பாருங்கள், இதையெல்லாம் இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு 2020 ஆச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த உலகம் இருக்க போகுது, அதுக்கப்புறம் முடிய போகுது. இந்த காலத்துலையாவது நமக்கு தெரிஞ்சுதே இல்லையா? ஆண்டவர் எவ்வளோ மைன்யூட்டாக பேசுகிறார், ஊமைகளாக பேசுகிறார், புரியுதுன்னா டெக்னிக்கலாக பேசுகிறார். அது ரொம்ப முக்கியம். அந்த டெக்னாலஜி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வேத ஆராய்ச்சி. அப்போ பாருங்கள், என்னில் கனி கூடாத கொடியை அறுத்து போடுறாருன்னு சொன்னே சொல்கிறதுக்கு முன்னாடியே வெளியே போயாச்சு. சொல்கிறார், இப்போ நான் சொன்ன வசனத்தில் உபதேசத்தில் நீங்கள் சுத்தமாயிட்டீங்க. ஏன்? ஒரு கனி கூடாத கொடி என்ன ஆயிடுச்சு? வெளியே போயிடுச்சு. அது இங்கிருந்தால் இருக்கிறதையும் சேர்ந்து கெடுத்து போடும். சரியா? ஓகே, இப்போது இது நடந்துருச்சு. இப்போ நடந்ததுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணார் நமக்கு கவனிச்சிருக்கீங்களா?
இவங்க உட்காண்ட்ருக்கும்போது திடீர்னு எந்திரிச்சு அந்த பஸ்கா பண்டிகை அவங்க ஆயத்தத்துக்காக அந்த ஒரு அப்பமும் திராட்சை ரசம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சுற்றிலும் சீசர்கள் உட்காண்ட்ருக்காங்க. திடீர்னு எந்திரிச்சார். அந்த அப்பத்தை எடுத்து என்ன சொன்னார் தெரியுங்களா? அதை பிட்டு, இதை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் அப்படின்னார். உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். எப்படி இந்த அப்பம் பிற்கப்படுகிறதோ அந்த மாதிரி உங்களுக்காக என்னுடைய சரீரம் நாளைக்கு பிற்கப்பட போகுது, சாப்பிடுங்க. தெரியல, விவரம் தெரியல, வாங்கிட்டாங்க, சாப்பிட்டாங்க. திராட்சை ரசம் எடுக்கிறார். நமக்கு தெரியும் இல்லையா, திராட்சை ரசம் கருப்பு திராட்சையை புழிஞ்சோம்னா அது எப்படி இருக்கும், ரத்தம் மாதிரி இருக்கும் இல்லையா, அதே தான். இப்போ அந்த திராட்சை ரசத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாரு. கொடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். அப்போது ஒரு சரீரத்தை கிழிச்சா என்ன வரும், ரத்தம் வரும் இல்லையா, அந்த மாதிரி என்னுடைய சரீரம் உங்களுக்காக தான் கிழிக்கப்பட போகுது, என்னுடைய ரத்தம் உங்களுக்காக தான் சிந்தப்பட போகுது. இதை நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுறேன் என்று சொல்லி அந்த இரத்தத்திற்கு பாவனையான அந்த திராட்சை ரசத்தை எடுத்து கொடுக்குறார். சாப்பிடுங்க. சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கு பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை மரிப்பதற்கு, தன்னை ஒப்பு கொடுப்பதற்காக அங்கே கெத்சமனே தோட்டத்துக்கு போகிறார். போகிற போதே யூதாஸ் காரியோத் அதிகாரிகள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய கைகளை எல்லாம் கட்டி ஒரு கிரிமினலை நடத்துகிறது போல அண்ணா காய்பாவினுடைய அரண்மனைகளுக்கும் பிலாத்தினுடைய அரண்மனைக்கும் நைட்டு ஃபுல்லாக அலைய விட்டாங்க. காலையில் புரியுதுங்களா, அதிகாலை நேரத்தில் பிலாத்தினுடைய அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக கொண்டு போய் நிறுத்தினாங்க. கை கழுவினார். காலையில் 9 மணிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் மரத்தில் அடித்தாங்க. காலையில் 9 மணியிலிருந்து மதியம் 3 மணி வரைக்கும் 6 மணி நேரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினார். புரியுதுங்களா, சிலுவையில் தொங்கினார். ஸோ அந்த மத்தியானம் 3 மணி வேளையில் கவனித்து பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்துக்குள்ளே அவர் போயிட்டார். ஸோ இது என்ன அப்படின்னு கவனிச்சின்னா, அவர் என்ன சொல்ல வந்தார் அவங்களுக்கு தெரியல. புரியுதா? அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை பற்றி படித்தோம் இல்லையா, அதே பஸ்கா ஆட்டுக்குட்டி என்றைக்கு அடிக்கப்பட்டதோ அதே நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட போகிறார். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா, அந்த முந்தின நாள், இனிமேல் உங்களுக்காக ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டியதில்லை, அந்த ஆட்டுக்குட்டி நான் தான், உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தம் என்னுடைய ரத்தம் தான், இதை இனிமேல் நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்க வேண்டாம், அதற்கு பதிலாக உங்களுக்காக நான் அடிபட போகிறேன். இனிமேல் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னை நினைவு கூறும்படி இந்த அனுசரிப்பை செய்யுங்கன்னு சொன்னார். சீசர்களுக்கு புரியல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து அப்புறம் உயிர் தெழுந்து அவர் தன்னுடைய கோர்ஸ் முடிச்சுட்டு அவர் போயிட்டார். எதற்காக இதை செஞ்சார்னு ரொம்ப நாளாக ஜனங்களுக்கு தெரியல. ரொம்ப நாள் கழித்து அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூப்பிட்டு அவருக்கு நிறைய காரியங்களை உணர்த்தினதுக்கப்புறம் இன்றைக்கு அதனுடைய உண்மையான அர்த்தத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வசனங்களின் மூலம் நமக்கு சொன்னாராம். என்ன சொல்கிறார் பாருங்க, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். பாருங்க, பழைய புளித்த மாவை, இது புதிய ஏற்பாட்டில் சொல்றார். நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருங்க, பழைய புளிச்ச மாவை கலைந்து போடுங்கள். ஏனெனில் கவனிக்கலாம், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து, அந்த வார்த்தை கவனிங்க, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்படியா? பஸ்கா பழைய ஏற்பாட்டு காலத்தில் தானே. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது யாரை காப்பாற்றுறதுக்கு? அன்னைக்கு ஒரு முதற் பிறந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு. இங்கே என்ன சொல்கிறார், இங்கே ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கான். புரியுதா? அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம், அன்னைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்போ அடிக்கப்பட்டது? நீசான் மாதம் 10ஆம் தேதி செலக்ட் பண்ணப்பட்டு 14ஆம் தேதி அது அடிக்கப்பட்டது. ஒரு வேளை இதே பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக இருந்தால், இயேசு கிறிஸ்துவும் அதே டைமில் தான் அவர் அடிக்கப்பட்டிருக்கு. வேணுமா இல்லையா?
இப்போ நம்ம என்ன செய்யலாம், அப்படியா அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த பஸ்காவுடைய அனுசரிப்பு புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பஸ்கா இருக்கார், அது யாருன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அப்படின்னா அவர் அடிக்கப்பட்டது நமக்காகன்னா அன்னைக்கு அவங்க யாரு, அன்னைக்கு இருந்த முதற்பலன்களை காப்பாற்றுறதுக்கு தானே. அப்போ நம்மெல்லாம் முதற்பலன்களா இப்போ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிக்கலாம்னா, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக சொல்லப்பட்டிருந்தா அப்படிங்கிறது உண்மைன்னா, பஸ்கா ஆட்டுக்குட்டி என்னைக்கு அடிக்கப்பட்டதோ அதே நாள் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அடிக்கப்பட்டிருக்கணும். இது கரெக்டாக இல்லையான்னு இப்போ பார்க்க போகிறோம். வேத ஆராய்ச்சி சரியா வாசிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதாவது யோவான் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். இப்போ பாருங்க, இந்த பஸ்காவை ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் சொன்னோம் இல்லையா, பஸ்கா பண்டிகை, அதாவது இது ஒரு ஆராதனை, இது ஒரு பண்டிகையாகவே நீங்கள் கொண்டாடுங்க, ஒரு ஆராதனையை கொண்டாடுங்க. இப்போ அன்னைக்கு இவர்கள் ஒரு விமர்சையான பண்டிகையாக கொண்டாடிட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய அர்த்தம் அவங்களுக்கு தெரியல. இந்த அர்த்தத்தை பவுல் நமக்கு சொல்கிறார். இப்போ நாமளும் அதே மாதிரி பண்டிகை மாதிரி கொண்டாடணும்னா எப்படி கொண்டாடணுமா, அன்னைக்கு அவங்க வீட்டில் புளிச்ச மாவு இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு என்ன இருக்கக்கூடாதான், 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாரு. அதனால் பழைய புளித்த மாவோட அல்ல, அந்த புளிச்ச மாவுக்கு விளக்கம் கொடுக்குறார். துர்க்குணம் பொல்லாப்பு, இதுதான் புளிச்சு போன விஷயமா. இந்த புளிச்ச மாவில் நீங்கள் இதை செய்யக்கூடாது. அதுக்கு பதிலாக துப்புரவு உண்மையோட அது அந்த பண்டிகை ஆசரி. இப்போ கூட அந்த அனுசரிப்பு அப்படிங்கிறது நம்ம பஸ்காவையெல்லாம் அனுசரிக்கிறது இல்லை, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை தாங்க நினைவு கூறுறோம். அதைத்தான் ஆண்டவர் அந்த கடைசி பந்தியில் சொன்னார். அப்போ அவருடைய மரணத்தை நம்ம நினைவு கூறும்போது இந்த நம்மக்கிட்ட எந்த விதமான தவறான குணம் புளிச்சமாக இருந்துடக்கூடாது. நல்ல பரிசுத்தமான சிந்தனைகள், பரிசுத்தமான குணலட்சணங்கள் இருக்கணும். அதுதான் துப்புரவு உண்மை. இதுதான் பண்டிகை மாதிரி நம்ம அனுசரிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ அந்த நிகழ்ச்சியை கவனிக்கும் போது பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து லாசர் வீட்டுக்கு வரார். வந்ததுக்கப்புறம் அங்கே அவருக்கு நைட்டு டின்னர் பாருங்கள், 2ஆம் வசனம், அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. அது பின்னாடி ஒரு சப்ஜெக்டாக பார்க்கலாம். அந்த மரியாள், மார்த்தாள் மரியாள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மரியம்மா விலையேறப்பட்ட ஒரு நலதம், அது என்ன விலைங்கிறத கூட நம்ம பார்க்கலாம். நம்மளே ஆடி போய்டுவோம். அவ்வளோ விலை மதிப்பில்லாத ஒரு நலதம், ஒரு தைலத்தை கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய தலையிலிருந்து ஊற்றி அந்த பாதத்தில் அந்த அம்மா அதை தொடச்சி விட்டாங்க. ஸோ இது ஒரு தனியாக ஒரு சப்ஜெக்டாக நம்ம பார்க்கலாம் இதனுடைய அர்த்தம். அப்போ பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னால், இப்போ நம்ம ஏற்கனவே தெரியும் இல்லையா, பஸ்கா பண்டிகை இப்போது இஸ்ரேல் ஜனங்களுடைய முதல் மாதம் நீசான் அல்லது ஆபீப்ங்கிறது ஒரிஜினல், அதை நீசான்னு சொல்லுவாங்க. அந்த ஆபீப் மாதம் 10ஆம் தேதி ஆட்டுக்குட்டியை செலக்ட் பண்ணோம். 14ஆம் தேதி வரைக்கும் வச்சுருந்து 14ஆம் தேதி சாயங்காலம் அதை அடித்து அப்போ 14ஆம் தேதி தான் பஸ்கா பண்டிகை. புரியுதா? அப்போ நீசான் மாதம் 14ஆம் தேதி தான் பஸ்கா பண்டிகை. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னாலே அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நீசான் மாதம், அப்போ அது 6 நாள் நீங்கள் பின்னாடி கணக்கு போட்டிங்கன்னா எத்தனாம் தேதி வரும்? 8ஆம் தேதி வரும். சரியா? அப்போ 8ஆம் தேதி அந்த மரியம்மா வீட்டுக்கு வரார், லாசர் வீட்டுக்கு வரார். சரி, இப்போது இதை புரிஞ்சுக்கணும்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய நாட்கணக்கை அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரியணும். இது ஒரு படித்த சகோதரர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். அதாவது இஸ்ரேல் ஜனங்களுடைய நாள் எப்படி தெரியுங்களா ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இப்போ சாதாரணமாக நம்முடைய நாள் எப்படி ஆரம்பிக்குது, நைட் 12 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் நைட் 12 மணிக்கு முடியும் ஒரு நாள். ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுடைய நாட்கணக்கு அப்படி ஆரம்பிக்காது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, எப்படி ஆரம்பிக்குது தெரியுமா? சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணியோட அந்த நாள் முடியும். புரியுதா? சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணின்னு முடியும். அப்போது பஸ்கா பண்டிகை வர 6 நாள் முன்னாடி அப்படின்னா 8ஆம் தேதி. அப்போது 8ஆம் தேதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாசர் இருந்த வீட்டுக்கு வராரு. அப்போது 8ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிங்கிற போது 8ஆம் தேதி முடிஞ்சிடும். அந்த 6 மணிலேயே எத்தனாம் தேதி ஆரம்பிச்சிடும்? 9ஆம் தேதி ஆரம்பிச்சிடும். நைட் இரவு நேரம் ஆரம்பிச்சிடும். அப்போது பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னாடி 8ஆம் தேதி வராரு. அப்போ அன்றைக்கி சாயங்காலம்ங்கிறது 9ஆம் தேதி. அப்போது 9ஆம் தேதி அவருக்கு அந்த முதல் சாயங்காலத்தில் ராவிருந்து பண்ணினார்கள். 9ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கிற சாயங்காலத்தில் ராவிருந்து பண்ணுறாங்க. சரியா? சாப்பிட்டாச்சு. அடுத்த வசனம் பாருங்க, யோவான் 12:12 மறுநாளிலேனே போகும். 9ஆம் தேதி முதல் சாயங்காலத்தில் சாப்பிட்றாங்க. மறுநாளிலேனே அடுத்த நாள் எத்தனாம் தேதி? 10ஆம் தேதி. பாருங்க,
சேம் 10ஆம் தேதி. புரியுதா? சேம் 10ஆம் தேதி. எப்படி நீசான் மாதம் 10ஆம் தேதி ஆட்டுக்குட்டி செலக்ட் பண்ணப்பட்டு அதை 14ஆம் தேதி வரைக்கும் வச்சுருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 10ஆம் தேதி எருசலேமுக்குள்ளே வராருங்க. படித்தோமா? மறுநாளிலே எருசலேமுக்கு வருகிறார். அப்போ 10ஆம் தேதி ஆண்டவர் எருசலேமுக்குள்ளே ஆண்டவர் நுழையும் போது ஒரு கெடாய் வெற்றக்கு சகல மரியாதையை செஞ்சு கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, அதே தான் எல்லா மரியாதையை செஞ்சு என்ன பண்ணாங்கன்னா கூட்டிகிட்டு போனாங்க. பாருங்க, 10ஆம் தேதி எருசலேமுக்குள்ளே போனார். அப்புறம் 4 நாட்கள் அவருடைய நடவடிக்கைகள் முழுவதுமே எருசலேமை சுற்றி தான் இருந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அந்த 14ஆம் தேதி ஆரம்பிச்சது பார்த்தீங்களா, அதனுடைய முதல் சாயங்காலத்தில் தன்னுடைய சீஷர்களை கூப்பிட்டு பந்தி பரிமாறி, இனிமேல் ஆட்டுக்குட்டி நீங்கள் அடிக்க வேண்டாம், அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி நான் தான் உங்களுக்காக. இது வந்து பாருங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த பந்தி அனுசரித்தார் இல்லை, ஒரு சில சீஷர்களை மட்டும் கூப்பிட்டார், அவருடைய சீஷர்கள். அப்போ என்ன சொல்றார்? இது உங்களுக்காகன்னார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முதல் சொட்டு ரத்தம், அவருடைய பலியினுடைய முழு தாற்பயம் யாருக்கு தெரியுங்களா? அவருடைய சீஷர்களுக்காக. அதனால தான் சொன்னார், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். புரியுதா? அதை சாப்பிடுங்க, இனி என்னோட அந்த பரிசுத்த அந்த ஒரு தியாகத்தில் பங்கு பெறுங்கன்னு சொல்லி அதை கொடுக்குறார். அதே மாதிரி இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தம், இனிமேல் ஒரு ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டாம், இதோட கடைசி, இதுக்கு நிழலா நாளைக்கு நான் அடிபட போகிறேன். அதனால் இனி அடுத்த வருஷம் வரும்போது ஆட்டுக்குட்டியை நினைக்க வேண்டாம், என்ன நினச்சிங்க, உங்களுக்காக நான் மரித்தேன், உங்களுக்காக நான் தியாகம் செஞ்சேன் என்று சொல்லி என்னை நினைத்து கொள்ளுங்கள் சொல்லி நீங்கள் அதுக்காகத்தான் ஆண்டவர் அதை செய்து காமிச்சார். ஆனால் அந்த ஜனங்களுக்கு புரியல. ஆனால் செய்து காமிச்சு அன்றைய தினமே நைட் அவர் வந்து அந்த ஜனங்களாலே பிடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு பாடுபட்டு இல்லையா, சிலுவை மரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொங்கிட்டு இருந்தார். என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து தான் தெரியாமல், புரியுதா, இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டு இருந்தாருங்களா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த சிலுவை மரத்திலிருந்து இறக்கும்போது இவர் தான் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டின்னு தெரியாமல் அந்த ஜனங்கள் எல்லாரும் ஆட்டுக்குட்டி அடித்து விமரிசையாக தங்களுடைய பண்டிகையை கொண்டாடிட்டு இருந்தாங்க. இந்த விவரம் தெரியாமையே. ஆனால் உண்மையான சீஷர்களுக்கு அதை முந்தின நாளே வெளிப்படுத்தி காண்பிச்சார். இனி உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தம், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் செஞ்சு காமிச்சிட்டு போயிட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதைத்தான் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் அவர் வாய் திறக்கலை, கொண்டு போகும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியைப் போல. பார்த்தீங்களா? பாருங்க, தன்னை மயிர் கத்திரிக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் வாய் திறக்கிற கடைசி வரைக்கும் அந்த அடிபடும் போது அவர் வாயவே திறக்கலை. அதனால தான் யோவான் சுவிசேஷத்தில் படிக்கிற முடியாது, யோவான் சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. சுமந்து தீர்க்கிற, சால்வ் பண்ணிடுறாராம். சுமக்கிறது மட்டுமில்ல, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இப்போ இதனுடைய கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அங்கே ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. யாரை காப்பாற்றுறதுக்குன்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய டோட்டல் ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கல்ல, இஸ்ரேல் ஜனங்களுடைய ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய முதற் பிறந்த குழந்தைகளை, மூத்த பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு தான் அன்னைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அப்படின்னா அப்படியே புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம கவனிச்சோன்னா இங்கேயும் ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இங்கேயும் யாரோ ஒரு சிலர் மூத்த பிள்ளைகள் இருக்கிறாங்களாம் தேவனுக்கு, இல்லையா? அது யாரு? இப்போ பவுல் என்ன சொன்னார்? நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து அப்புறம் நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்படின்னா இங்கே கிறிஸ்து என்கிற பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது யாருக்காகனா நமக்காக. இப்போ கேள்வி என்ன தெரியுங்களா? அங்கே மூத்த பசங்களை காப்பாற்றுறதுக்கு தான் அங்கே ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி. அப்படின்னா இங்கேயும் இயேசு கிறிஸ்து தான் பஸ்கா ஆட்டுக்குட்டினா இங்கேயும் ஒரு மூத்த பசங்க இருக்கணும் இல்லையா? அது யாருன்னு சொன்னால் அது நம்ம தாங்கிறார். அப்படின்னா தேவனுக்கு மூத்த பிள்ளைகளாக ஒரு சில பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி நம்மளை தேவன் கூப்பிட்டுருக்காராம். அப்போ நம்மளாம் தேவனுக்கு மூத்த பிள்ளைகள். நம்ம பிறந்ததே 2000 பாருங்க இதில் தான் வந்திருக்கோம். அப்போ எந்த அடிப்படையில் மூத்த பிள்ளைகள் அது வேணும் இல்லையா? இதை ஏசாயா நமக்கு அது புரிய வைக்கிறதுக்காக எழுதும்போது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம்
அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல். நம்முடைய 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 இந்த இடத்துல நம்முடையங்கிறது ஒரிஜினலாக இந்த நம்முடையங்கிறது யாருன்னு தெரிஞ்சுட்டா இந்த சப்ஜெக்ட் முடிச்சிடலாம். நீங்களே சொல்லுங்கள், இந்த நாம் நம்முடைய அப்படிங்கிறது யார்? உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் நம்மன்னு சொல்லிடலாமா? அல்ல. அந்த நாம் நம்முடையங்கிற வார்த்தை எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தாது. அப்போ யாருக்கு தான் பொருந்தும்? தேவனுடைய மூத்த பிள்ளைகளுக்கு தான் அது பொருந்தும். அடுத்த கேள்வி, யார் மூத்த பிள்ளைகள்? கண்டுபிடிக்கணுமா இல்லையா? ஒரு வசனம் வாசித்து முடிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யார் தெரியுங்களா? இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் உண்மையான தேவனுக்கு மூத்த பிள்ளைகள் யார் தெரியுமா? யாக்கோபு 1:18 வாசிக்கலாம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே, இது சாதாரணமாக படிக்கக்கூடாது, ஜெபம் பண்ணி படிக்கணுமா. அவர் சொல்றார் பாருங்க, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில், த என்டையர் கிரியேஷன், எல்லா சிருஷ்டிகளையும் நாம் முதற் பலன்களாவதற்கு. நாமும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே அது பொருந்துமான அல்ல. அதுக்கு அடுத்த வசனம் தாங்க ரொம்ப முக்கியம். நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். புரியுதா? சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தாராம். இது வேற மாதிரி படிக்கலாம். யாரெல்லாம் சத்திய வசனத்தினாலே உருவாக்கப்படுகிறார்களோ அவர்கள் தாங்க தேவனுக்கு மூத்த பிள்ளைகள். யாரெல்லாம் சத்தியம் படிக்கிறாங்களோ மூத்த பிள்ளைகள் அல்ல. யாரெல்லாம் வசனத்தை மனப்பாடம் பண்ணுறாங்களோ மூத்த பிள்ளைகள் அல்ல. யார் வியாக்கியானம் பண்ணுறாங்களோ மூத்த பிள்ளைகள் அல்ல. அந்த சத்திய வசனத்தின்படி தங்களை உருவாக்குகிறவர்கள். நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆவியின் கனிகள் உங்களுக்கு நீ கொடுக்கணும், அந்த கனி கொடுக்கணும். அப்படி தங்களை யார் உருவாக்குகிறார்களோ அவங்க தாங்க தேவனுக்கு மூத்த பிள்ளைகள். இப்போ நீங்களே சொல்லுங்க, எல்லா கிறிஸ்தவர்களும் வர முடியுமா? வரவே முடியாதுங்க. அப்படின்னா எப்படி ஒரு மூத்த பிள்ளைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கோ அந்த மாதிரி இன்னைக்கு தேவனுடைய ஒரு மகாபெரிய அழைப்பில் சத்திய வசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த வசனத்துக்கு சாட்சியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை யார் வாழ்கிறாங்களோ அவங்க ரொம்ப சொற்பம் தான், ரொம்ப கம்மி. அவங்க தாங்க தேவனுக்கு மூத்த பிள்ளைகள். இவங்களுக்காகத்தான் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அடிக்கப்பட்டுச்சான். அப்போது அப்படி ஒரு வேளை நம்ம இருந்தால் நமக்காகத்தான் இயேசு கிறிஸ்து மரித்தார்னு நம்ம தைரியமாக சொல்லலாம் இல்லையா? இப்போ இந்த பைபிள் ஆராய்ச்சியினுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? நாம் எல்லாரும் இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு கிடக்கிறோம், அப்படியே இருக்கிறோம். ஆனால் தேவன் இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் எனக்கு மூத்த பிள்ளை ஆகணும்னு விரும்பினா இந்த சத்திய வசனத்தில் நீங்கள் ஜெனிப்பிக்கப்படணும். சத்திய வசனத்தில் ஜெனிப்பிக்கப்படணும். முதல் சத்திய வசனத்தை புரிந்து கொள்ள வேணும், அதனுடைய ஆழம் தெரியணும், அதில் தேவனுடைய திட்டம் தெரியணும் இல்லையா? அதற்காகத்தான் இந்த வேத ஆராய்ச்சி. சரியா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதுதான் நிழலும் பொருளும். அன்னைக்கு அந்த மூத்த பிள்ளைகள் காப்பாற்றுறதுக்கு அங்கே ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி. இன்றைக்கு நாம் மூத்த பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஜெனிப்பிக்கப்படணும். இந்த பிள்ளைகளை காப்பாற்றுறாங்க தாங்க இந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கான். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான நிழல்கள் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் புதஞ்சிருக்கு. வெளியே எடுக்கிறக்குரிய அருமையான வாய்ப்பை தேவன் வருங்காலங்களிலே கொடுக்க போகிறார். ஸோ இன்றைய தினத்தில் இந்த நிழலும் பொருளும் பாடம் இத்தோட முடிவடைகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இனி அடுத்த கிளாஸில் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின தீர்க்க தரிசன பாஷை, அது ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் லாங்குவேஜில் பேசியிருப்பார். அதை குறித்து நம்ம தொடர்ந்து சிந்திக்கலாம். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.